Taste the Daily. தென்காசி வடக்கு மாவட்டம் அதிமுக சார்பில் சங்கரன் கோவிலில் கள ஆய்வு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கழக துணை பொதுச் செயலாளருமான நத்தம் இரா விஸ்வநாதன், முன்னாள் அமைச்சர்கள் செம்மலை, வி.எம். ராஜலட்சுமி மற்றும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் டாக்டர் முத்தையா ஆகியோர் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். இந்த கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டு முகாம்களில் உள்ள மக்களுக்கு அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பி.வி. ரமணா நிவாரணப் பொருட்களை வழங்கினார். திருவள்ளூரில் அம்சாநகர், கன்னிமாநகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்தது. இதனையடுத்து புங்கத்தூர் மற்றும் கடம்பத்தூர் அரசு பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு முன்னாள் அமைச்சர் பி.வி. ரமணா உணவுப் பொருள், வேட்டி சேலை, போர்வை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார். முன்னதாக கடம்பத்தூரில் உள்ள இருளர் இன மக்களுக்கு அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி ரமேஷ் காலை உணவு வழங்கினார். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மழையால் வீட்டுச் சுவர் இடிந்து பாதிக்கப்பட்ட மக்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் நேரில் சந்தித்து நிவாரணப் பொருட்களை வழங்கினார். புவனகிரி அருகே மதுவானைமேடு கிராமத்தில் மழையால் வீட்டுச் சுவர் இடிந்து விழுந்து பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கன்வாடி மையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு அதிமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி அவர்களுக்கு உணவுப் பொருள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். தென்காசி அடுத்த சுரண்டையில் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளருக்கு கள ஆய்வு பொறுப்பாளர்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர். தென்காசி தெற்கு மாவட்டம் சார்பில் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தலைமையில் அதிமுகவின் கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், செம்மலை, அன்வர் ராஜா ஆகியோர் பங்கேற்று ஆலோசனை வழங்கினர். இதில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் KRP பிரபாகரன், கழக அமைப்பு செயலாளர் PG ராஜேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.